ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கோல்டு ஃபீவர்னே வீடியோ போடவே முடியாம போயிருச்சு. ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. லாஸ்ட் எபிசோட்ல இந்த கிம் பையன் இருக்கான்ல, ஹீரோயின் யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருப்பான்ல. அடுத்து இந்த இளவரசியும் ஜென்ரல் இதுவரையும் பார்த்ததே இல்லையா. ஜென்ரலோட சாதனையை கேட்டுதான் இம்ப்ரெஸ் ஆயிருப்பா. நான் அவரை பார்க்கலனாலும் எனக்கு அவரை பிடிக்கும். ஆனாலும் இது வாழ்க்கை அல்லவா, நான் நேரா பார்த்தே பேசிட்டு வரேன். எனக்கு பிடிச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிக்கிறா. சரி போய் தொலை, ஆனா 3 கண்டிஷன் இருக்கு. நீ அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா உன்னை அலோவ் பண்ணுவேன்னு சொல்ல. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், நீ வெளியே போகணும்னா இந்த இளவரசி ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒரு நார்மல் பொண்ணு மாதிரி தான் போகணும். சூப்பர். ரெண்டாவது, வெளி உலகத்துக்கு இதோ இவர்தான் அப்பா. என்ன இவரா? மூணாவது என்னன்னா, உன் கூட எப்பவுமே நம்ம ஆளுங்க இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட நீ தாராளமா போகலான்னு சொல்ல. எனக்கு எல்லாமே ஓகே தானு சொல்றா. இந்த சைடு கிம்மோட அல்லக்கை வந்து இந்த ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே எப்பவுமே ஒன்னா இருக்காங்க. அப்பப்ப ரகசியமா பேசிக்கிறாங்க. என்ன எளவு பேசிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேது. ஆனா ஏதோ பிளான் பண்றாங்க மட்டும் தெரியுது. அப்ப நான் 2 பேரையும் ஒன்னா அனுப்பிடு. அப்படியே நைட் ஆக இந்த கிம் பையன் அவங்க 2 பேரையும் கொள்ள ஆள் அனுப்பிடுறான். இவங்களும் கத்தியேறிட்டு பார்த்தா யாருமே இல்ல. பின்னாடி இருந்தே ஹீரோ ஒரே குத்து. இது மாதிரி நடக்குன்னு முன்னாடியே அலர்ட்டா இருந்திருப்பாங்க. 2 பேருமே அசால்ட்டா அடிச்சு போட்டுறாங்க. அதுல ஒருத்தன், என்ன பாப்பா இப்படி இருக்கிற, நீ யாரு பாப்பான்னு கேட்க, இவன் கிட்ட உண்மையை மறைச்சு என்ன பண்ண போறோன்னு இவளும் அவன் உண்மையான பேரை சொல்லிடுறா. டக்குன்னு அந்த மண்ணை துணி எஸ்கேப் ஆயிடுறான். அந்த கருப்பு ஆடு யாருன்னா நம்ம அல்லக்கை அண்ணாத்த தான். போன காரியம் முடியலன்னு நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை விட ஒரு சூப்பரான நியூஸ் கிடைச்சிருக்கு. என்ன சொல்லி தொல்ல. அது என்னன்னா, இவ ஹீரோக்கு பார்த்தா பொண்ணு இல்லையா. இவ பேருன்னு ஹீரோயின் உண்மையான பேரை சொல்ல. அப்படி போடு, உண்மையாதான் சொல்றியா? சாமி சத்தியமா? எனக்கு அப்பயும் டவுட் இருந்துச்சு. சரி நீ போ, மத்தத நான் பாத்துக்கிறேன்னு அனுப்பி வைக்கிறான். அடுத்து பின்னுக்கு ஜென்ரல்ட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது, எனக்கு உதவி தேவைப்படுதுன்னு. அதானே அவருக்கு நான் தானே எல்லாமே. நான் இல்லாம அவரால் இருக்கவே முடியாதுன்னு இழிச்சிட்டே ஜென்ரலை பார்க்க கிளம்புறான். சேம் டைம்ல இளவரசியும் ஜென்ரலை பார்க்க ஒரு நார்மலான கெட்டப்ல அவங்க ஆளுங்களை கழட்டி விட்டு முன்னாடி ஓடி வந்துடுறா. அப்ப அந்த இடத்துல ஒரு கல்யாண பொண்ணு குமரிட்டு இருக்கா. இங்க வா, எதுக்கு இப்படி அழுவுற? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. அப்பனா பண்ணிக்காத. இல்லங்க, எனக்கு அந்த அளவு தைரியம் இல்லைன்னு உள்ள போயிடுறா. ஓய், யாருமா நீ? அந்த பொண்ணுக்கு தான் இஷ்டம் இல்லைல்ல, ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? என்னடி ஓவரா ஆடுற? அதை கேட்க நீ யாருன்னு தள்ளி விட்டுறான். டைமிங்ல பின்ன பையன் அழகா கேட்ச் பிடிக்க இளவரசியும் யார் இந்த அழகான பையனை அவனே தான் பார்த்துட்டு இருக்கா. இந்த பொண்ணுகிட்ட என்ன பிரச்சனை பண்றீங்க? ஒழுங்கா போறீங்களா இல்ல என் வால் பேசணுமான்னு கேட்க அவங்களும் ஓடிடுறாங்க. அப்ப இவ பேச வரதுக்குள்ளேயே ஐயோ ஜென்ரலை பார்க்க போகணும்னு ஓடிடுறான். பேர் கூட கேட்கலையே. இளவரசிக்கு பின்ன ரொம்ப பிடிச்சு போச்சு போல, அவளே தான் பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ள அவங்க ஆளுங்களும் வந்துடுறாங்க. இளவரசியும் இது மாதிரி ஜென்ரலை பார்க்க வராங்கன்னு மாஸ்டரும் வெல்கம் பண்ண வந்திருப்பாரு. எல்லாரும் உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போக இவளும் அழகா மேக்கப் பண்ணிட்டு ஜென்ரலை பார்க்க கிளம்பிட்டா. ஆனா காவலாளிங்க போக விட மாட்டாங்க. இந்த நேரத்துல நீங்க தனியா போக கூடாது, உங்க உயிருக்கு பிரச்சனைன்னு சொல்ல இவங்களோட ஒரே தொல்லையா கிடைக்கேன்னு இவளும் காண்டாயி உள்ள போயிடுறா. அடுத்த நாள் ஜென்ரலை பார்க்க அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. பரவாயில்லையே, வீடுலாம் நல்லா தான் கிடைக்கு. அப்படியே உள்ள போய் பார்க்கும்போது அங்க பின்னு பையன் இருக்கான். இது அந்த பையனாச்சே, இவன் எப்படி? ஒருவேளை இவன் தான் ஜென்ரலோட இவனுக்கு குஷி ஆயிடுது. ஏங்க, அவர் தான் ஜென்ரலா? இல்ல, அவன் ஜென்ரலோட செக்ரட்டரின்னு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மூஞ்ச பார்த்தே இவனுக்கு பின்னு தான் பிடிச்சிருக்குன்னு மாஸ்டரும் தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து நேரா ஜென்ரலை பார்க்க தான் போறா. அப்ப ஜென்ரலோட மனைவிக்கெல்லாம் சாமி கும்பிடுவாங்கல்ல, அந்த இடத்துல தான் ஜென்ரலும் இருக்கான். அந்த இடமே பார்க்க பயங்கரமா கிடக்கு. அப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இவளும் மெல்ல போய் பார்த்து அரண்டு போயிடுறா. தாடியும் கீடியுமா பார்க்க ரணகுடரமா உட்காந்துருக்கான். அதோட விடல, டக்குனு பேப்பர் எல்லாம் கிழிச்சு தூக்கி போட புள்ள அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுது. அப்ப மாஸ்டரும் பார்த்துட்டு, ஏமா என்ன ஆச்சு? வாங்க வாங்க, அந்த ஆளு என்ன பண்றான்னு பாருங்க. இவரும் பார்த்துட்டு, ஒன்னும் இல்லம்மா, இவருக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, அப்பா இப்படி ஆயிடுவாரு, மத்தபடி வேற ஒன்னும் இல்லம்மான்னு சொல்ல ஐயோ பைத்தியம்னு ஓடிடுறா. எப்படியோ போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுது.
நேரா மந்திரிட்ட வந்து, என்னையா என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்களா? அவன் பார்க்க உன்னை விட கேவலமா இருக்கான்னு கதறிட்டு இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, ராணிக்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடலான்னு சம்மனப்படுத்துறாரு. அடுத்து மாஸ்டரும், டேய் நீ இன்னும் ஏன்டா தனியா சுத்திட்டு இருக்க, சீக்கிரம் கல்யாணம் படிக்க வேண்டியதானே? நல்ல ஐடியா தான் இருக்கு. நீங்க நல்லா ஜோசியம் பாப்பீங்கல்ல, நீங்களே சொல்லுங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எங்க இருப்பான்னு. ஆஜால் உஜால் கஜால், வர சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு உகந்த நாள்ரா. அன்னைக்கு பர்பிள் கலர்ல ட்ரெஸ் போட்டு அந்த மலை மேல இருக்க கோவிலுக்கு போ, உன் ஜோடி தானா அமைவான்னு சொல்ல இவனும் குஷி ஆயிடுறான். அடுத்து மாஸ்டரும் ஒய்ஃபை பார்த்து, நீ எனக்காக ஒண்ணு பண்ணணும்னு சொல்ல, ஆனா என்னன்னு காமிக்கல. இளவரசி ஊருக்கு கிளம்பிட்டா, மாஸ்டரும் கூடயே தான் இருக்காரு. எல்லாம் டயர்டா இருப்பீங்க, கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு போலான்னு சொல்ல எல்லாம் ஓய்வெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இளவரசிட்ட, இதோ அங்க ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து பார்க்க வியூ சூப்பரா இருக்கும், அங்க போய் பாருங்கன்னு சொல்ல இவ்வளவு ஜாலியா ஓடிடுறா. ஏன் அவங்க எங்க போறாங்க, எல்லாம் நம்ம இடந்தாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல அங்க பார்த்தா மாஸ்டரோட ஒய்ஃப் சாமியார் வேஷம் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப இவளும், அம்மா யாரும் இல்லாத இந்த காட்டுல என்ன பண்றீங்க, எனக்கு எல்லாம் தெரியும்னு உன் வாழ்க்கை தவறான கையில சிக்க பாத்துச்சு, ஆனா உன் புத்திசாலித்தனத்தால நீ தப்பிச்சிட்ட. ஆமாமா கரெக்டா சொல்றீங்க, உன்னோட புருஷனாக போறவன் அந்த மலை மேல இருக்க கோவில் இருக்கா, இப்பயே போய் பாருன்னு சொல்ல, அப்படியா, ஆனா நான் அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவன் பர்பிள் கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பான், அவன் தான் புருஷன் மண்டைய கழுவ. இவனுக்கும் ஹாப்பி ஆயிடுது, வேகமா வந்து சீக்கிரம் அந்த மலை மேல இருக்க கோவிலுக்கு போங்கன்னு சொல்றா. மாஸ்டரும் பாக்குறாரு, பரவாயில்ல என் பொண்டாட்டி வேற லெவல்ல நடிச்சிருக்கா போலயே. சேம் டைம்ல நம்ம பின்னு பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டான். இளவரசியும் வந்துட்டா, ஆனா அங்க நிர்பவித்த காமிக்கவும் எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இந்த சைடு ஒரு பொண்ணு தனியா நின்று ப்ரே பண்ணிட்டு இருக்கா. இவனும் பாக்குறான், ஒருவேளை இவதான் என் காதலியோன்னு. ஏ புள்ள, நீ எனக்காக தான் காத்திருக்கியா, என்ன உனக்காக காத்திருக்கேன்னா, அடே உன் வயசு என்ன என் வயசு என்ன, இருடா இரு என் புருஷனை கூட்டிட்டு வரேன்னு ஓடிடுறா. இவனுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது, நல்ல வேலை யாரும் இந்த கொடுமையை பார்க்கலன்னு ஓடிடுறான். இந்த பிள்ளைக்கு இப்பதான் எதுக்கு வந்தோங்கிறதே ஞாபகம் வருது. இவளை தேட கிளம்பிட்டா, ஒரு வழியா பாத்துடுறா. ஏய் இவன் நமக்கு பிடிச்ச பையனாச்சே, ஐயோ இவனும் பர்பிள் கலர்ல தான் ட்ரெஸ் போட்டிருக்கான், ஆனா நானே இப்படி போய் பேசுறதுன்னு போற போக்குல வேணும்னே கடிச்சுவை விட்டுட்டு போறா. ஏ பொண்ணு இங்க பாருமா, இதை விட்டுட்டு போயிட்ட. ஓ தேங்க்ஸுங்க, ஒருவேளை இந்த பொண்ணா இருக்குமோ, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா ஒன்னு கேட்கலாமா? நீங்க யாரையாச்சும் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க, எனக்கானவரை தேடி வந்திருக்கேன்னு சொல்றா. நானும் எனக்கானவரை தான் தேடி வந்திருக்கேன். அப்பனா அது நம்ம 2 பேரும் தானே கேட்க 2 பேருக்கும் ஒரே விகவிக்கமா வருது. சரி வாங்களே, நம்ம 2 பேரும் இந்த கோவிலை சுத்தி பார்த்துட்டே பேசுவோன்னு போக 2 பேருக்கும் ஒரு அழகான காதலே கிரியேட் ஆயிடுது. அதை அந்த மந்திரியும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் பின்னுக்கு தெரியுது இவதான் இளவரசின்னு. ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு சாதாரண சோல்ஜர் மட்டும்தான். அதனால என்ன, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹக் பண்ணிக்கிறா. அதை பார்த்து எல்லாம் வெக்கப்பட்டுட்டு ஓடிடுறாங்க. அப்ப இவனும், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சண்டை போடலாம் போக வேணான்னு சொல்ல, இல்ல அது என்னால முடியாது, எனக்காக இது கூட பண்ண மாட்டியான்னு கோவப்படுறா. இங்க பாருமா, நான் போர்லயே வளர்ந்தவன், என்னால போருக்கு போகாமலாம் இருக்க முடியாது, ப்ளீஸ் அதுக்கு மட்டும் ஒத்துக்கோன்னு கெஞ்ச இவளும் புரிஞ்சுக்கிறா. நீ உண்மையாவே ஒரு நல்ல சோல்ஜர்னு ஹக் பண்ணிக்கிறா. அடுத்து இளவரசியும் கிளம்புற நேரம் வந்துருச்சு. பின்னுக்கிட்ட 2 முத்தை கொடுத்துட்டு, நான் நம்ம காதலை பத்தி அம்மா கிட்ட பேசி கண்டிப்பா ஒத்துக்க வச்சிருவேனே கிளம்ப. ஆனா 2 பேருக்குமே பெரிய மனசே இல்ல. கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடுன்னு சொல்றாரு. அப்ப மாஸ்டரும், ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியல, நான் அவனை பார்க்க போறேன்னு கிளம்ப பார்த்தா இந்த கண்ணு தெரியாத லேடி இறந்திருக்கவே மாட்டாங்க. அந்த விஷத்தால அவங்க ஊமையாயிருப்பாங்க. ஆனா அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் ஹீரோ அவங்க இறந்த மாதிரி நாடகம் ஆடி இருப்பான். மாஸ்டர் இவங்களை கியூர் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும்னு சொல்ல இவங்க 2 பேருக்கு இப்பதான் நிம்மதியாவே கிடக்கு. அடுத்து ஹீரோவும் பாட்டியை பார்க்க வந்திருப்பான். பாட்டி, ஜெங்குன்னு ஒரு பையன் நீதி கிட்ட வந்தான்ல, இதை பத்தி பேச வேணா, அதை விடுப்பா. பாரு, ஹீரோயின் உன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் உன் உடம்பு நல்லாவே தேறிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உண்மைதான், இவ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப ஹாப்பியாவே இருக்கேன். நான் கியூர் ஆனதுக்கு பாதி காரணம் இவ தான், மீதி காரணம் கிம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன கிம்கா? அவனுக்கு ஏன்பா? அவன் தானே எனக்கான மருந்தெல்லாம் வாங்கிட்டு வருவான், அதை இத்தனை வருஷமா குடிச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா என் உடம்பு வீக்கா தான் இருந்துச்சு,
சரி அதை ஸ்டாப் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். நான் நல்லாவே ரெக்கவர் ஆயிட்டேன். என்னப்பா சொல்ற? அப்ப அந்த மருந்தெல்லாம் என்னப்பா பண்ணுன? அத என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு வந்தேன். இப்ப அவளோட நிலைமைய நீங்களே பாருங்கன்னு காமிக்க அந்த 2 எலிங்களும் செத்து போயிருக்கும். என்னப்பா இது? ஆமா பாட்டி, அவ எனக்காக கொடுத்த மருந்தை தினமும் இந்த எலிக்கு தான் கொடுத்துட்டு வந்தேன். இப்ப இந்த எலி செத்து போச்சு. இது மருந்து இல்ல பாட்டி, எனக்கு கொடுத்த ஸ்லோ பாய்சன். யாருக்கும் டவுட் வராத மாதிரி கலந்துருக்கான். இப்படிதான் என் அண்ணனுங்களையும் கொண்டு இருக்கான். அதுக்கு அவன் வச்ச பேரு தான் சாபம். அதை எல்லாரையும் நம்பவும் வச்சான். என்னப்பா சொல்ற? இன்னும் கேளுங்க. அப்புறம் அந்த கண்ணு தெரியாத லேடி இன்னும் சாகல. ஆனா அவங்க இறந்துட்டாங்களே. இல்ல பாட்டி, அவங்களுக்கும் விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தான். ஆனா நாங்க அவங்கள காப்பாத்திட்டோம். அப்ப அந்த கண்ணு தெரியாத பாட்டியும் வந்து, இப்ப சொல்றேன் கேளுங்க ராணி, என் குடும்பத்தை சிதைச்சவன் அந்த கிம் தான். அவனுக்கு தண்டனை கொடுங்க ராணி, எனக்கு நீதி கொடுங்கன்னு அழுதா. கவலைப்படாதீங்கம்மா, நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப கிம் வர சத்தம் கேட்கவும் டக்குனு ஹீரோவும் உட முடியாத மாதிரி ஆக்ட் பண்ண. என்னப்பா சொல்லு பாட்டி? ஹீரோயின் வீட்ல இருந்து அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் வந்திருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்குலாம் செம்ம ஷாக்கு. கிம் தான் ஹீரோயினை மாட்ட வைக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு லெட்டர் எழுதியிருப்பான். கைஸ், கிம் மாட்ட போறானா இல்ல ஹீரோயின் மாட்ட போறாளான்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.